ஏண்டா ஒரு நாயம் சண்டை மேலமாங்க. சரி அடிக்கிறது நல்லாத்தே இருக்கு. சண்டை மேளம் கேரளா மேலமா? நீ கேரளா சண்டை மேலமா தெரியலையே. ஏதா தப்பி விடு. அருமை அருமை. பார்க்குற ஆளுக்கு கூட எதையோ புரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து மோர்சிங். மோர்சிங் அப்படின்றது மோந்து வாத்துக்கிட்டு கிடையாது. அதை வாசிக்கிறது ரொம்ப சிரமம். 20 பிளேடுக்கு சமம் நீ வச்சிருக்க மோர்சிங். அவ்வளோ சார்பாக இருக்கும். அப்படித்தானே சொல்ல சொன்னேன். பாருங்க, இதை எல்லாரும் பாருங்க. இதை நீங்க பார்க்கும்போது காது உடைகிற மாதிரி இருக்கும். மோர்சிங் சிறுவாளி கோவிந்தராஜ ஐயா பாடல பூரா இந்த இசைக்கருவியை பயன்படுத்தியிருப்பாங்க. அதை மேடையில் இத்தனை பேருக்கு மத்தியில் வாசிக்கிறது வந்து எல்லாரும் வாசிக்க முடியாது. சூப்பராக இருக்கும். ஐயோ உடஞ்சி வராங்க. புதுசாக பழகம் அதுக்கு என்னென்ன வருது? வேற ஏதாவது வச்சிருக்கியா? வேற ஏதாவது இசைச்சு விடு. இசைச்சு விடு. இசைச்சு விடு. பொந்துபுள்ளி மாரியம்மன் கோவில். நேரம் 11:40. வேற என்ன இருந்தா ஊதி விடு. சென்னை செல்லும் முனிசா ரயில் 8வது பலாட்டுப்பாளத்தில் சுண்டலுக்கு பயந்து நின்றதால் கிளம்ப 3 மணி நேரம். வேற ஏதாவது வச்சிருக்கியா? என்னடா எல்லாத்தையும் அவனுக்கே முந்த தெரியல என்ன அடிக்கிறது. கடைசியா இழுத்துருச்சுவாரு. அருள் ஆல்ரவுண்டுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க எல்லாரும். வாங்கிக்கல வீட்டுக்கு போ. சிறந்த முறையிலே தாளத்தை செய்யக்கூடிய பேர் சொல்ற முன்னாடி அம்பளிப்பு சொல்லிக்கிறேன். அன்பு GVP AVP ஆடியோஸ் ராயபுரம் சார்பாக 101. நன்றி அண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி. மைக்கில் வாலி வாங்கினேன் அண்ணே. அண்ணா என்ன ஏற்றுங்க கொஞ்சம் சார் போயிங்க. ஹலோ ஹலோ. ஆமாங்க, அவர் 2 மணிக்கெல்லாம் அவுத்துக்கலாம். கூட்டம் இல்லை. அவ்வளோதான். பஃபன் டான்ஸ் முடிஞ்சோடனே பூரா அவ்வளோதான். ஏன்னா இனிமேல் நான் சொல்றேன், வள்ளி நாரத ராஜவாட்டுக்கெல்லாம் கூகுள் பே, போன் பே.
இதுல காசை ஏத்தி விட்டுருங்க, அவங்க ஒரு குடும்பம் இருக்கு, பொழைச்சிக்குவாங்க. ஏன்னா ரசிகன் இல்லாத எந்த கலையும் அழகு வராது. பப்புன் டான்ஸுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல, பள்ளி நாரதர் எல்லாத்தையும் ரசிக்கணும். என்ன காரணம்னா உங்க எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. இன்னைக்கு யூடியூப்ல பாத்துக்கணும்னு போயிருக்கீங்க, அவன் 2 மணிக்கெல்லாம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு அவன் போயிருக்கேன். கடைசி வரைக்கும் முறிய எங்கன்னா அவர் பாராட்டி மேல திருச்செந்தூர்ல போய் நீங்க பாருங்க. நன்றி. தாழ்த்திருக்கக்கூடிய அன்பு உள்ளம் புதுக்கோட்டையை சேர்ந்த நீ அது நீலகண்டே தான். சிக்கிருச்சு. ப்ரோ இங்க வாங்க. இது தேவையா? என்னப்பா அம்பளம் கூட போற? முடிஞ்சவா? இயற்கை உலகம் ரைஸ் மில் காம்ப்ளெக்ஸ், மேலத்தானிய மெயின் ரோடு, ஆலம்பட்டி விளக்கு. இயற்கை உலகம் அன்பு பிஎன் டிவி லைவ் போய் பார்த்துருக்கீங்களா? நன்றி நன்றி நன்றி. முடிச்சிடும், இப்போ முடிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம்கேஆரை பாராட்டி மிரட்டு நிலை கிராமம் தெற்கு பொன்னாம்பட்டி செல்வராஜ் திமுக மாவட்ட பிரதிநிதி சார்பாக ரூபாய் 1501. நன்றி நன்றி நன்றி. அன்பு உள்ளத்துக்கு நன்றி. ஐயா நீங்க சொல்றதை கேட்டு நான் முடிச்சிடுறேன். கூட்டம் போயிட்டா என்னை சொல்லக்கூடாது. நன்றி நன்றி. மேடையில் நான் நிக்கணும்னு சொல்றாங்கலாம் கை தூக்குங்க. போதும் போதும் போதும். இந்த தொகுதிக்காக நம்ம ஜெயிச்சிரும் போறடா. அடுத்தபடியாக சீன் அமைப்பு மீனாட்சி வாசினி சீன் கம்பெனி அரிமளம். அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி. ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, சிரிப்பாளகி, எனது அன்பு மருமகள் புதுக்கோட்டையை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் டான்சர் காமி. எம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தெரியாடி, நீ பாடி நான் பாடி சேர்ந்து பொட்டாடி வராடி. அவத்த மாவ அனுப்புமா, அவத்த துணிய தவப்போமா, நாம கதையை கேட்போமா, பிள்ள வளர்த்து போட்டோமா. எம்மா 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 ஜெயா தெல தெளிவாக இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது முனிஸ் ஆடியோஸ் புதூர் அரிமளம். உரிமையாளர் எஸ் முனுச்சாமி. முனிஸ் ஆடு
அருமையான ரைஸ் முனிஸ் ஆடியோஸ் அன்பு உள்ளத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, எங்களுக்கெல்லாம் மூத்தவர், ஒரு வழிகாட்டி. இன்னைக்கு 3 வகுப்பு அவரை சொல்லியாக நமக்கெல்லாம் ஒரு வாத்தியார். புதுக்கோட்டை TM கண்ணன் அவர்கள் ஒரு நகைச்சுவை தென்றலாகவும், அதனைத் தொடர்ந்து உங்களை பார்ப்பதற்காக உள்ளே 1/2 கிலோ படிக்கல்ல தூக்கி வாமம் செய்து கொண்டிருக்கிறான் புருஷனுடைய எதிரொலி, என் நாடக காசபுரம் திண்ட ஒரு பிரயத்தினி பயமாக எனது அண்ணன் மூத்தவன். ஒவ்வொருத்தெல்லாம் பேசினா, நான் பேசினா பாடி லாங்குவேஜ் பண்ணா நீங்க சிரிப்பீங்க. ஆனால் முகத்தை வெளியே காமிச்சவனே சிரிப்பு வரக்கூடிய ஒரு கலைஞன் தான் எங்க அண்ணன். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் இன்னும் சில மணி துளி அளவில் நகைச்சுவை தென்றலாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கடுத்தபடியாக நாடகத்தை காண வருகவர்கள் இரு கரங்குவிப்பை அழைத்திருக்கிறார்கள். இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள். வடக்கு பொந்து புள்ளி நாடகத்தினுடைய அமைப்பாளர் கீழப்பனையூர் ஆர் முருகேசன். கீழப்பனையூர் ஆர் முருகேசன் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர். இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற இயற்கை உலகம் லைவ் யூடியூப் சேனல் என் அன்பு அண்ணனுக்கும், உலகத்தில் உள்ள தமிழ் உறவுகள்லாம் இன்னைக்கு நாடக கலையை கொண்டு சென்ற என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா முடிக்க சொல்லிட்டாங்க, எனக்கு பேமெண்ட்டும் அதிகம். அதனால என்னை நம்பி அத்தனை ஜீவன் அன்பாயத்தில் இருக்க ஒரே விஷயம், நீங்க என்னை எவ்வளவு தூரத்துக்கு நீங்க வஞ்சாலும் அதை வச்சு இந்த நாடகத்தில் நடிச்சா 10 ஏழை வாழை கஞ்சி ஊற்றுங்க. அவ்வளோ நீங்க பெரியவங்க சொல்லும் போது என்னைய சொல்லக்கூடாது, முடிக்க சொல்லிட்டாங்க, நான் முடிச்சிடுறேன். இப்போ 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஒரு கூட்டம் இருந்தா என்னை செருப்பு அடி. MK ராதாகிருஷ்ணா இருந்த என்னையை MKRன்னு 3 எழுத்துல கூப்பிட்ட அழகு பார்த்தவங்க அத்தனை பேர் பாதத்துக்கு நன்றி. வாத்தியார், என் வாத்தியார் நான் எங்கேயும் சொல்லுவேன், வாத்தியார் இல்லாம நான் இல்லை. விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா அவருடைய மாணவனும், நான் பிறந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே காளிமொழியன் அருளோடு நான் பிறந்தாலும் என் அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை உறவுகள் இல்லை என்று சொன்னாலும் உறவுகளாக MKR அன்பாலயம் இருக்கிறது. MKR அன்பாலயத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் ஆசீர்வாதத்தோடு திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பாபுகாமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் எரிச்சதாங்காம முடிக்கிறேன். களவம் சூத்தியப்பட்டி மார்கழி 29 உங்கூர் மேடையில குதிக்கிறேன். நீ போட்டு வச்சே நல்ல மனிதர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா, அவரை பற்றி பாடிய என் தம்பிக்கு கரகோஷங்கள் நன்றி. ஒரு முளை கோமண துணியோடு பழனி மலை போன சாமி பஞ்சாமரத்துக்கு பேரு போன சுப்பிரமணி சாமி கல்லாத வயதினிலே அவ்வை கிழவி அன்னைக்கு போன கடையட போனால கலப்பு கடை இல்லை, நாவக்கனியே பிறக்கி சாப்பிட்டு இருந்த அவ்வை கிழவியிடம் சுட்டவள வேணுமா சுடாதவள வேணுமா என்று விவாதம் நடத்தின சுப்பிரமணி சாமி. நம்மளை எல்லாம் படைத்த பிரம்மனையே உன் படைப்பில் பால்ட் இருக்குன்னு என்று சொல்லி உள்ளே வாழ்ந்து மங்கு மகள் மட்டையில ஒட்டி
சிறையில அடைக்கும் போது தாப்பால போட்டு இல்லாம ஒரு குச்சியை போட்டு வச்சுட்டு வந்த முருகன் சாமி சாமி ஏ சாமி சாமி பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத பழனி மலைய விட்டு வாப்பா ஆல்ரவுண்டு தம்பி திறமையை பாராட்டி தாஞ்சூர் சபரி அவர்கள் மளிகை ஸ்டோர் சார்பாக 100 ரூபா அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்த அண்ணா அவர்களுக்கு நன்றிண்ணா. என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடலேரோ நான் போதா நீ தூங்கும் நிலவும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்கும் மாட்டேன் நான் போடிதான் என்னோடு நூலும் இல்லை என்னோடு வாழும் இல்லை என்னோடு நூலும் இல்லை என்னோடு வாழும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடினா என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் நான் போதா யாராரோ ஆசைப்பட்டா சேர்ந்து வைக்கும் வண்ண கிளியே உன் வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன் ஊராரா ஏற்றி விட்டு எண்ணி நிற்கும் கண்ணன் கண்ணியே அதை போல உன்னைத்தானே நான் பார்க்கிறேன் விதியோடு போது அடி தங்கச்சி முடியாத அண்ணன் இவர் முன்கட்டி பாட்டாள சோகம் தீரும் அதனால பாடுறேன் என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் நான் கோடிதான் எல்லோருக்கும் வாழ்க்கை இங்கே எண்ணம் போல வாய்க்காதம்மா வாய்க்காட்டி விட்டு தள்ளியே எங்கனும் வந்தாரே வரவில் வைப்போம் விட்டு போனா செலவில் வைப்போம் வேண்டாத பாரம் எல்லாயே தாங்கணும் பூ பூத்ததெல்லாம் காயாகுதான் காயானதெல்லாம் கனியாகுதான் இதுக்காக பாடலாமா அதனால பாடுறேன் என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடுறேன் நான் போடுதா நீ தூங்கு நிலமும் தூங்கும்
நேரம் கோடிதான் நீ தூங்கு நிலமும் தூங்கும் ஆகாய நிலமும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் கோடிதான் எல்லாருக்கும் வணக்கம். நீங்களே நல்லா இருந்தாலும் நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல்ல உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஏன் இடையில அண்ணே ஒரு 4 பேருக்கு வணக்கம்.